தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். முன்னேற்றம் இருந்தும் பிளாஸ்டிக் பொருளாதாரத்தில் சவால்கள் நீடிக்கின்றன. அரசாங்க விதிமுறைகள் அதிகரித்தாலும் வளைகுடாவில் ஆண்டுதோறும் உருவாகும் 10 மில்லியன் டன் பிளாஸ்டிக் கழிவுகளில் 10% மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுகிறது. கன்னி பிளாஸ்டிக்குகள் மலிவாக கிடைப்பதால் மறுசுழற்சியில் முதலீடு குறைவாக உள்ளது என நிபுணர்கள் கூறுகின்றனர். கன்னி பிளாஸ்டிக்கின் மீதான சார்பை குறைத்து மறுசுழற்சி உள்கட்டமைப்பை வலுப்படுத்த சவுதி அரேபியா விரிவான கொள்கைகள் அமல்படுத்த வேண்டும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். இது காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தவும் வட்ட பிளாஸ்டிக் தீர்வுகளில் முன்னணி நாடாக உருவாகவும் உதவும். சவுதி அரேபியாவில் கழிவு மேலாண்மை துறை வேகமாக முன்னேற்றமடைந்து வருகிறது. 2040ற்குள் 90% கழிவுகளை மண் புதைப்பில் இருந்து மாற்றி 79% மறுசுழற்சிக்கு தயாராக்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக MWAN தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் GCC நாடுகள் 50,000 டன் பிளாஸ்டிக் கழிவுகளை இறக்குமதி செய்தன. இதில் பெரும்பங்கை சவுதி அரேபியா கொண்டு வந்தது. மறுசுழற்சி பிளாஸ்டிக் தேவை வேகமாக உயரும் நிலையில் உலகளாவிய உள்கட்டமைப்பு போதாமல் உள்ளது. 2045க்குள் GCCக்கு $12 to $25 பில்லியன் முதலீடு தேவைப்படும் என அறிக்கை கூறுகிறது.